Morning students, today we are going to start our chapter 2 in 12th computer science, that is data abstraction. So நம்ம 11th C++ object oriented programming oops concepts படிக்கும்போதே data abstraction பத்தி படிச்சிருக்கோம். What is abstraction அப்படின்னா hiding all the overall details and showing only the essential details is called as abstraction. So யூசருக்கு தேவையான டீடைல்ஸ் மட்டும் ஷோ பண்ணிட்டு மீதி டீடைல்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல தெரியாத மாதிரி வைக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat the code as objects. எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணும். சப்போஸ் இப்ப நம்ம ஒரு டெலிவிஷன் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு டிவியை ஆன் பண்ணணும்னா டிவிக்குள்ள ஏகப்பட்ட ஒர்க் நடக்குது இல்லையா. ஒரு டிஸ்பிளே நமக்கு தெரியறதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் பவர் பாஸ் ஆகுது, உள்ள பிக்சர் டியூபுக்கெல்லாம் போகுது, சேட்டலைட்ல இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுது, கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டா தருது. அது எல்லாமே நமக்கு தெரியறது இல்லை. நமக்கு தெரியறது அவுட்புட்ல ஒரு விஷுவல் இமேஜ் தெரியுது இல்லையா. ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாம அவுட்புட்டை மட்டும் ரிசீவ் பண்றோம். அந்த மாதிரி ஹைடிங் ஆல் த இன்டீரியர் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் டீடைல்ஸ், அதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். இதுல எல்லாத்தையுமே என்னவா ட்ரீட் பண்றாங்க, ஆப்ஜெக்ட்ஸா ட்ரீட் பண்றாங்க. காரை ஒரு ஆப்ஜெக்டா, பென்சில் ஒரு ஆப்ஜெக்டா, பீப்புள் ஒரு ஆப்ஜெக்டா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்றாங்க. Programmers need not worry about how code is implemented. They have to just know what it does. ஸோ அது என்ன பண்ணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எப்படி பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. This is especially important when several people are doing a project. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னா போயிட்டோம்னா ஒரு டீம் அதை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு ப்ராஜெக்ட் பண்றது இல்லை. a team will do a project. ஆளுக்கு ஒரு மாடியூல தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் கோட் அ மாடியூல். ஒருத்தரும் ஒரு மாடியூல தனியா பிரிச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓவரால் ப்ரோக்ராம்ல அடுத்த மாடியூல் என்ன பண்ணுதுங்கிற நாலேஜ் மட்டும்தான் ஒருத்தருக்கு வேணுமே தவிர அது எப்படி பண்ணிருக்கிறாங்கிறது தேவையில்லை. இப்ப 4 பேர் ஒரு டீமா ஒர்க் பண்றாங்கன்னா மீதி 3 பேர் செய்யற ஒர்க் வாட் இட் இஸ் டூயிங் அப்படிங்கறது மட்டும் இந்த 4th பர்சன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹவு தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட்ங்கிறத பத்தி ஒரே பண்ணிக்க தேவையில்லை. சரியா? ஃபைனலா இந்த 4 மாடியூல்ஸையும் ஒன்னா சேர்த்துதான் ஓவரால் ப்ராஜெக்டா கொண்டு வராங்க. So this is especially important when several people are doing a project. Here a project refers to the programming. With data abstraction, your group members won't have to read through every line of code to understand. They can just assume that it does works. Every line of code போய் என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்லை. What is the work it is doing அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். Abstraction provides modularity. Modularity பத்தி நான் இப்ப சொன்னேன். Splitting up of programs. ஒரு பெரிய ப்ரோக்ராம் சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம், மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். Modularity means splitting a program into many modules. Next one, classes are the representation of abstract data type. So abstract data type na hiding all the details and showing only the essential details the abstraction nu solrom. Classes na abstract data type அப்படினு சொல்றோம். So நமக்கு fundamental data type தெரியும். என்னென்ன integer, character, float, double, அதெல்லாம் fundamental data type தெரியும். யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிளாஸஸ், அதெல்லாம் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். இந்த யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்க்கு எக்ஸாம்பிள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் எழுதியிருப்போம். ஆனால் கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம கால் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஒரு கோட் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம், ஒரு கிளாஸ்க்குள்ள ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் அந்த கிளாஸ்க்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி கால் பண்றோம், நமக்கு அவுட்புட் வந்துருது. சரியா? ஸோ இது மட்டும்தான் எசென்ஷியல் டீடைல்ஸ். இதெல்லாம் வந்து உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் இல்லையா. ஸோ எசென்ஷியல் டீடைல்ஸ் மட்டும்தான் தெரியும், இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ கிளாஸஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். Abstract data type is a type for object whose behavior is defined by a set of value and set of operations.
இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல என்ன நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுங்கிறத செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன். ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும், நிறைய டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் அதோட ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அவுட்புட் நமக்கு தரும். 11th படிச்சிருக்கோம் கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும், மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். கிளாஸ்க்குள்ள மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும், மெம்பர் வேரியபிள்ஸும் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணுது. So abstract data type is a type for objects whose behavior is defined by a set of value and operation. Value ங்கிறது variables னு சொல்றோம், operation ங்கிறது functions, ஏதோ ஒரு function பண்ணுது. The definition of abstract data type only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. என்னென்ன ஆபரேஷன்ஸ் நடக்குங்கிறது மட்டும்தான் சொல்லுதே தவிர அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறத பத்தி இங்க ஒரே கிடையாது. It does not specify how the data will be organized in memory, what algorithm will be used for implementing this operation. எதை பத்தின ஒரே கிடையாது. It does not specify மெமரியில எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம்ல எதுவுமே கிடையாது. அது என்ன ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் தெரிய போகுது. It is called as abstract because it gives an implementation independent view. இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி கவலையே படாம இண்டிபெண்டா இருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். The process of providing only the essentials and hiding the details is known as abstraction. சரியா? You can see that these definitions do not specify how this abstract data type will be represented and how the operations will be carried out. Abstract data typeல எப்படி ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடக்குதுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். We do not specify. There can be different ways to implement abstract data type. Abstract data type implementation என்னது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதணும் இல்லையா, அந்த டெஃபினிஷன்ல என்னென்ன யூஸ் பண்றோம், லிஸ்ட் யூஸ் பண்றோம், சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்றோம். லேட்டர் பார்ட் ஆஃப் த லெசன்ல அதை பத்தி படிப்போம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ ஒரு கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன்னா இதுதான், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிற இடமா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட், டபுளி லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூங்கிற மாதிரி நிறைய யூஸ் பண்றோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரெப்ளிகேட் how we think about the world. For example, when we want to drive a car, you do not need to know how the engine was built or what kind of material the tires are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal. So என்ன பண்றோம், ஒரு கார் ஓட்டணும்னா உள்ள இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ டிரைவிங், ஸ்டேரிங் கண்ட்ரோல் அண்ட் ஆக்சிலரேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். To facilitate data abstraction, you will need to create two types of functions, constructors and selectors. Data abstraction பண்ணும்போது ரெண்டு முக்கியமான functions நமக்கு தேவை. One is called as constructor, another one is called as selector. In 11th itself we have studied about constructor. Constructor na எப்படி இருக்கும், ஒரு கிளாஸோட நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிளாஸ் ஓட நேம்லயே ஃபங்க்ஷனுக்கும் ஃப்ளோட் சர்க்கிள் கொடுத்திருந்தோம்னா கிளாஸ் நேம்லயே ஃபங்க்ஷன் நேமும் இருந்துருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் வில் பி ரன்னிங். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சும்மா வேரியபிள்ஸ் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணிருப்போம், அதுக்குள்ள எந்த ஆபரேஷன்ஸுமே நடக்காது. அதுதான் நம்ம 11th படிச்சிருப்போம் இல்லையா. கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது, we just declare the variables, அவ்வளவுதான். Constructors are functions that build the abstract data type. Selectors are functions that retrieve the information from the data type. So example ஒன்று பார்த்துட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா will be easy to understand. என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஈக்குவல் டு மேக் சிட்டி. ஒரு சிட்டியோட டீடைல்ஸ் வாங்குறோம், சிட்டியோட நேம் என்ன, சிட்டியோட லேட்டிடியூடல் எக்ஸ்டென்ட் என்ன, லாங்கிடியூட் என்ன அப்படிங்கிறது தான் இதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர். திஸ் ஸ்டெப் இஸ் கால்ட் as கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகுது. பட் இந்த பேராமீட்டர்ஸ் வாங்குறத பத்தின ஒரீஸ் எல்லாமே இது கிடையாது.
ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் நேம், கெட் லேட்டிடியூட், கெட் லாங்கிடியூட்னு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறோம். சரியா? இந்த மாதிரி டீடைல்ஸ் ரிட்ரீவ் பண்றதுக்கு எழுதுற ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் as செலக்டார்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது மட்டும்தான் என்னன்னு சொல்றோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். Constructors are functions that build the abstract data type. Selectors are functions that retrieve the information from the data type. For example, you have an abstract data type called city. This city object will hold the city name and its latitude and longitude. So இந்த இதுல என்ன இருக்கும், name, latitude, longitude மட்டும்தான் இருக்கும். To create a city object, you would use a function like city equal to make city name latitude longitude அப்படின்னு கொடுத்துருக்கோம். To extract the information, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணணும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் இல்லையா? கெட் நேம், கெட் லேட்டிடியூட், கெட் லாங்கிடியூட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம், இதை செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. பட் உள்ள இருக்கிற டேட்டாவில் ரிட்ரீவ் பண்றது செலக்டார்ஸோட வேலை. சூடோ கோட் அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டு கம்ப்யூட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மேத்தமேட்டிக்ஸ்ல. ஸோ உள்ள நடக்கிறது டிஸ்டன்ஸ் சிட்டி 1 சிட்டி 2ங்கிற ஃபங்க்ஷன், லேட்டிடியூட் லாங்கிடியூட் 1, ஃபர்ஸ்ட் சிட்டியோட லேட்டிடியூட் வாங்கி LT1ல ஸ்டோர் பண்றோம். செகண்ட் சிட்டியோட லாங்கிடியூட், ஃபர்ஸ்ட் சிட்டியோட லாங்கிடியூட் வாங்கி லாங்கிடியூட் 1ல சேவ் பண்றோம். செகண்ட் சிட்டியோட லேட்டிடியூட் வாங்கி லேட்டிடியூட் 2லயும், செகண்ட் சிட்டியோட லாங்கிடியூட் வாங்கி லாங்கிடியூட் 2லயும் சேவ் பண்றோம். என்னத்தை ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் நம்ம 1/2 போட்டிருக்கோம். இதுதான் உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன். சரியா? ஸோ வெளியே என்னதான் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அதை கால் பண்றோம். பட் உள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த above code read distance, get latitude, get longitude as functions. Distance, get latitude, get longitude இதெல்லாம் என்னன்னு சொல்லணும், functions அப்படின்னு சொல்லணும். And LT as latitude, LG as longitude. LT latitude னு LG longitude னு சொல்றோம். And colon equal to என்னன்னு சொல்றோம், assignment operator or becomes அப்படின்னு சொல்றோம். LT1 LG1 equal to get lat city 1 get long city 1 is read as LT1 becomes the value of get latitude city 1. So first city ஓட latitude LT1, first city ஓட longitude LG1. அப்படி இது code implementation இல்லையா? Notice that you do not need to know how these functions were implemented. You are just assuming that someone else has defined for us. So இந்த உள்ள இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. நம்ம வெளியே இருக்கிற ஒர்க்கிங்கை மட்டும் பார்த்தா போதும். தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? உள்ள நடக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு வெளியே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் யூஸ் பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். It is okay that the end user does not know how the functions were implemented. End user அப்படின்னா இப்ப சப்போஸ் கன்சிடர் நீ ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்கன்னா ஃபைனலா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றவங்க எண்ட் யூசர்னு. ஒரு கேம் விளையாடும் போது அந்த கேம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கிற ஒரீஸ் நமக்கு கிடையாது. நாம சும்மா எப்பயும் போல கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி ஒரி பண்ணிக்காம அவுட் சைட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும் காமிக்கிறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். However, these functions still have to defined by someone. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உள்ள யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணி எழுதியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. Let us identify the constructors and selectors in the above code. இந்த கோட் city equal to make city name latitude longitude இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், constructor. As you already know that constructor are function that build the abstract data type. In the above pseudo code, the function which creates the object of the city is constructor. சிட்டிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அதனால இதை நாம என்னன்னு சொல்றோம், ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். Here make city name latitude longitude is the constructor which creates the object city. So இது ஃபுல்லா இருக்கிறது இல்ல,
இதை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செலக்டார்ஸ் எதை சொல்றோம், எது எதெல்லாம் இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுதோ அதெல்லாம் செலக்டார்ஸ்னு சொல்றோம். கெட் நேம், கெட் லாட்டிடியூட், கெட் லாங்கிடியூட்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், செலக்டார்ஸ்னு சொல்றோம். These are all called as selectors because these function extract the information of the city object. Objectல இருந்து information என்ன பண்ணுது, extract பண்ணுது. Let us see one more example. You have to identify which is a constructor and which is a selector, and double dash போட்டுறது comments. Double dash போட்டுறது comments. இதுல make point x, y அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. return xy இருக்குது. இது சும்மா ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்றோம், அதனால இதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன பண்றாங்க, எக்ஸ் கோஆர்டினேட்டை வாங்குறாங்க, ஒய் கோஆர்டினேட்டை வாங்குறாங்க. டேட்டாவை ரிட்ரீவ் பண்ற இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம், செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, data abstraction is supported by defining an abstract data type which is a collection of constructors and selectors. Data abstraction எப்படி சொல்லலாம், that is a collection of constructors and selectors னு சொல்லலாம். constructor என்ன பண்ணும், it creates an object bundling together the different pieces of information. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு different pieces of information ஒண்ணா கலெக்ட் பண்ணி வைக்கிறது constructor. while selector என்ன பண்ணும், extract the individual pieces of information from the object. ஒரு இன்ஃபர்மேஷனையும் தனித்தனியா ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிட்ரீவ் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம், selectors அப்படின்னு சொல்றோம். So constructor creates an objects and bind all the values னு சொல்றோம். ஒரு வேல்யூஸையும் தனித்தனியா constructor இருந்து ரிட்ரீவ் பண்றத selectors அப்படின்னு சொல்றோம். And next one, representation of abstract data using rational numbers. So இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்னா, any program consists of two parts. The two parts of a program are the part that operates on the abstract data and the part that is defines a concrete representation. So ரெண்டு பார்ட் இருக்கு ஒரு ப்ரோக்ராம்ல, அப்ஸ்ட்ராக்ட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கு, கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஜென்ரலான ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்றோம், அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன பண்றோம், இன்டீரியர் டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன், இதை பத்திலாம் உரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் கிளாஸுக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ நமக்கு தேவை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் சி டாட் ஏரியா ஆஃப் ரேடியஸ் 10ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுனா எனக்கு ஏரியாவோட வேல்யூ கிடைக்கும், அவ்வளோதான் எனக்கு தேவை, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி தேவையான அவுட்புட்டை வாங்கிக்கிட்டோம்னா இது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். உள்ள நடக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் என்னாகும், அந்த ரேடியஸ் வேல்யூ இங்க பாஸ் ஆகும், 3.14 into r கால்குலேட் ஆகி இதுல ஸ்டோர் ஆகி ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. இந்த உள்ள பண்ணிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்கிரீட் அப்படின்னு சொல்றோம். சும்மா ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ஆப்ஜெக்ட் மூலியமா கால் பண்றத அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். உள்ள இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். The basic idea of data abstraction is to structure programs so they operate on abstract data. Abstract data வச்சு மட்டுமே ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை மட்டுமே நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா போதுமானது. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட யூஸ். That is, our program should use our data in such a way as to make a few assumptions about the data as possible. At the same time, concrete data is defined as an independent part of the program. நம்ம டேட்டா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெத்தட மட்டும்தான் கால் பண்றோம், உள்ள என்ன நடக்குதுங்கிறது அது ஒரு தனி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். கான்கிரீட்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க, in concrete representation a definition for each function is known. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இருக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கான்கிரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். Any program consists of two parts. The two parts of the program are part that operates on abstract data and the part that defines a concrete representation. It is connected by a small set of functions that implement abstract data in terms of the concrete representation. To illustrate this technique, let us consider one more example for manipulating rational numbers. For example, கொடுத்திருக்காங்க rational numbers யூஸ் பண்ணி. rational number அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்,
நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கிற ஒரு நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். A rational number is a ratio of integers. ரெண்டு இன்டீஜரோட ரேஷியோ. And rational numbers constitute an important part of subclass of real numbers. Real numbers ஓட subclass தான் rational number. A rational number such as 8/3 or 19/23 is typically written as numerator by denominator, where both numerator and denominator are placeholders for integer value. Numeratorல ஒரு integer value இருக்கு, denominatorல ஒரு integer value இருக்கும். Both parts are needed to exactly characterize the value of the rational number. Rational number calculate பண்றதுக்கு we need both the numerator and the denominator. Actually, dividing integers provide a float approximation, losing the exact precision of the integers. So, ரெண்டையும் divide பண்ணோம்னா என்ன கிடைக்கும், we get a float value. 8/3 divide பண்ணோம்னா 2.666666 something கிடைக்கும். However, you can create an exact representation for rational numbers by combining together the numerator and denominator. ஒரு rational number எப்படி create பண்ண முடியும், numeratorையும் denominatorையும் combine பண்ணனும்னா தான் we get a rational number. As we know from using functional abstraction, we can start programming productively before you have an implementation of some parts of the program. So implementation பண்றதுக்கு முன்னாடி, some parts implementation பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், program யூஸ் பண்ணலாம். Let us begin by assuming that you have already have a way of constructing a rational number from numerator and denominator, and you also assume that given a rational number you have a way of selecting its numerator and denominator. ஒரு numerator and denominator select பண்ணி அதுல இருந்து we can create a rational number அப்படின்னு சொல்றாங்க. So constructorல என்ன பண்றாங்க அப்படின்னா rational அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றாங்க, அதுல numerator and denominatorங்கிற வேல்யூஸை பாஸ் பண்றாங்க. ஸோ இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். A constructor constructs a rational number with numerator and denominator. பட் இந்த வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணணும் இல்லையா, இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது, நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற வேரியபிளுக்கு வேல்யூ ரெட்ரீவ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். Numerator returns the numerator of a rational number x and this function returns the denominator of a rational number y. So இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டரை பத்தி தான் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேராமீட்டரை பாஸ் பண்ணுது, அந்த பேராமீட்டர்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்றது செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். Now you have the operations on rational numbers defined in terms of selector functions, numerator and denominator. நியூமரேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ரேஷனல். ரேஷனல்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. கீழே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்க ரேஷனல்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். பட் யூ ஹேவன் டிஃபைன்டு திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இல்லை நம்ம என்ன பண்ணல, டிஃபைன்லாம் பண்ணல, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, you need some way to glue together the numerator and denominator into a compound value. ஒரு rational நம்பரை நான் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்திடணும். then I can get a rational number. அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. சூடோ கோட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ வாங்கிக்கிறோம், ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றோம். நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எக்ஸ் வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுது, டினாமினேட்டர் என்ன பண்ணுது, டினாமினேட்டர் வேல்யூ ரிட்ரீவ் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணுது. ஐ வில் கெட் திஸ் அவுட்புட். ஸோ இங்க என்ன இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த பேராமீட்டர்ஸை ரிட்ரீவ் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்த்துனாதான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த சூடோ கோட்ல கொடுத்துருக்குறாங்க. அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா, numerator வாங்கி denominator வாங்கி ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா we'll get the output. So a user need not worry about how the implementation is done. அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்தா போதும். So we are having a powerful strategy. So நமக்கு இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து அவுட்புட்டை கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்றது தான் விஷஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். விஷஃபுல் திங்கிங் பத்தி கொடுத்திருக்காங்க. விஷஃபுல் திங்கிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ்
according to what might be pleasing to imagine instead of appealing to reality. ஸோ என்னோட இமேஜினேஷனுக்கு இந்த கோடிங் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதுபடி நான் பண்ணுற கோடிங்கை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் விஷுவல் திங்கிங். எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது, ரியாலிட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது. பட் என்னோட இமேஜினேஷனுக்கு நான் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். We are using here a powerful strategy for designing programs. ஒரு ப்ரோக்ராமோட இம்ப்ளிமெண்டேஷன் எழுதும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன? விஷுவல் திங்கிங். We haven't yet said how a rational number is represented or how the constructor and selector should be implemented. இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குதுங்கிறது தெரியாது. அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் அந்த ரேஷனல் நம்பரை ஃபைனலாக டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா உள்ள சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்குது இல்லையா, அந்த என்னோட தாட் வர்றது தான் நான் என்னன்னு சொல்கிறேன் விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறேன். Visual thinking is the formation of beliefs. நான் ஏதோ நம்பரை இது பண்ணல இப்படி வந்துடும் அப்படின்னு அண்ட் ஐ எம் டேக்கிங் சம் டெசிஷன். என்ன டெசிஷன் எடுக்கிறேன்? ஸோ என்னோட இமேஜினேஷனுக்கு இது பண்ணுனா எனக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் விஷுவல் திங்கிங். ரியாலிட்டி என்னங்கிறத எடுக்கல, என்னோட இமேஜினேஷன் என்னங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி அப்படின்னா hiding all the overall details and showing only the essential details is called as data abstraction. ஒரு எண்ட் யூசருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் காமிக்கிறோம். இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம்? ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் கால்ட் as data abstraction. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ல ரெண்டு பார்ட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் பார்ட்னு ஒன்று இருக்கு, செலக்டர் பார்ட்னு இருக்கு. அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற பார்ட்டை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பார்ட்னு சொல்றோம். ஸோ வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ற பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்? செலக்டர் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கும் டேட்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. அது வேற பக்கம் இருக்கும், இது வேற பக்கம் இருக்கும். ஓகே, try to understand this. That's it for today's class. Let's meet in the next class. Thank you, students.